ஒரு பஞ்சபட்சி கிராமத்தில் எல்லாரும் ஆச்சரியப்படும் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையின் பெயர் மயில். பிறந்ததிலிருந்தே மயிலுக்கு மிகவும் விசித்திரமான சக்திகள் இருந்தது. அவள் சிரித்தாலே மலர்களும் செடி கொடிகளும் விரிச்சிட்டுவிடும். அழுதால் மழை பெய்யும். அவளது கண்கள் சுடர்விட்டு ஒளியூட்டும். மயில் வளர வளர கிராம மக்கள் அவளிடம் பிரமிப்புடன் இருந்தார்கள். ஆனால் சிலர் பயத்திலும் இருந்தார்கள். இந்த குழந்தை வழக்கமானவள் இல்லை, இதற்கு பின்னால் ஒரு ரகசியம் இருக்கும் என்று சொன்னார்கள். ஒருநாள் கிராமத்திற்கு அருகில் உள்ள காட்டில் ஒரு பெரிய தீ பறந்தது. எல்லோரும் அஞ்சினர். யாரும் அணைக்க முடியாமல் தவித்தனர். அப்போது மயில் தன்னுடைய சிறு கரங்களால் காற்றை அழைத்து பனி பூசிய மழையை வரவழைத்தாள். சில நிமிடங்களில் தீ அணைந்தது. அனைவரும் திகைத்து போனார்கள். அதற்கு பிறகு மயில் கிராமத்தின் வீரம் ஆனாள். மக்கள் அவளை அதிசய குழந்தை என்று அழைத்தனர். ஆனால் மயில் ஒரு நாள் தன் அம்மாவிடம் கேட்டாள், எனக்கு இந்த சக்தி எப்படி வந்தது அம்மா? அம்மா மெதுவாக சொன்னாள், மயில், நீ ஒரு சாதாரண குழந்தை இல்லை. நீ பிரம்மதேவனின் ஆசீர்வாதம் பெற்றவள். எப்போதும் நல்லதற்காக உன் சக்தியை பயன்படுத்த வேண்டும். மயில் மகிழ்ச்சியாக தலை அசைத்து விட்டாள். அதிகாலை முதல் இரவு வரை மயில் எல்லோருக்கும் உதவி செய்து ஒரே மனதில் வாழ்ந்தாள். கதையின் முடிவில் நாம் அனைவரும் மயிலைப் போல் நம்மிடமுள்ள சிறிய சக்தியையும் நல்லதற்காக பயன்படுத்த வேண்டும் என்பதையே இக்கதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இது போன்ற கதைகளை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.